தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்காசி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மாவட்ட செயற்குழு நிகழ்ச்சி தற்போது நடைபெறுகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக எதிர்வரக்கூடிய 10 மாதங்கள் ஒரு சிறப்பு செயல் திட்டத்தையும் நாங்கள் இந்த செயற்குழுவிலே அறிமுகம் செய்திருக்கின்றோம். அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பின் கீழே முகமது நபி அவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்த சீர்திருத்தங்களை, பெண் உரிமை காப்பாற்றியதை, சிறுவர்களிடம் இணக்கமாக நடந்து கொண்டதை, இளைஞர்களை நேர்வழிப்படுத்தியதை, சமூக தீமைகளை ஒழித்ததையெல்லாம் தலைப்பாக உருவாக்கி 10 மாத காலங்கள் அண்ணல் நபிதான் அழகிய முன்மாதிரி, அனைத்து சீர்திருத்தங்களும் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அழகிய வழிகாட்டுதல் முகமது நபி அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை பறைசாற்றுவதற்காக இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்து இந்த செயற்குழு வாயிலாக மக்களிடத்தில் அதை எப்படி கொண்டு செல்வது என்பதையெல்லாம் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இதிலே நாங்கள் சில தீர்மானங்களையும் இந்த செயற்குழு நிகழ்ச்சியிலே நிறைவேற்றியிருக்கிறோம். அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வர இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், அனைத்து கட்சிகளும் இப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்திலே வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள், குறிப்பாக தமிழகத்திலே பாஜகவோடு யார் கைகோர்த்தாலும் அவர்களை முஸ்லீம்கள் எதிர்ப்பார்கள் என்பதை கடந்த காலங்களில் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நிர்வாகிகளை அணுகி எங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். அதையும் மீறி வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். பாஜகவோடு யாரெல்லாம் கூட்டணி அமைத்திருக்கின்றார்களோ அந்த கட்சிகள் அனைத்துமே மண்ணை கவ்வக்கூடிய ஒரு நிலையை தமிழக முஸ்லிம்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த மாநில செயற்குழுவிலே நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கின்றோம். ஆளக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு சிறுபான்மை சமுதாயத்திற்கு தொடர்ச்சியான எதிரான மனநிலையில் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகின்றது. கடந்த காலங்களில் பல சட்டங்களை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றியிருந்தார்கள். இப்போது அவசர கதியில் சில சட்டங்களை கொண்டு வர இருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக FCRA என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டிலிருந்து சிறுபான்மை சமுதாயத்தினர் பெறக்கூடிய பணத்தின் காரணமாக அது குறித்து சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களை குறிவைத்து இந்த சட்ட திருத்தத்தை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். பாஜக இந்த நிலைகளை எல்லாம் கைவிட வேண்டும். இந்த நாடு என்பது அனைவருக்குமானது. இங்கே மதவெறுப்பு அரசியல் இருக்கக்கூடாது. இதை கைவிட வேண்டும் என்பதையும் இந்த செயற்குழு வாயிலாக நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். இப்போ பாஜக இதனுடைய முன்னேற்றம் இருக்கான்னு தெரியல. சிறுபான்மைகள் அதிகமாக வாழக்கூடிய கடையநல்லூர், நாகைப்பட்டினம், ஆம்பூர் இது போன்ற பகுதிகளில் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இஸ்லாமிய வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. அதே போக நம்ம விஜய் கட்சியிலும் இஸ்லாமியர்கள் அதிகமாக நிற்பாட்டுறாங்க. குறிப்பாக கடையநல்லூரில் 2 இஸ்லாமியர்கள் போடுவதனால இதனால் இஸ்லாமியர்கள் ஓட்டு சிதறடிக்க வாய்ப்பு இருக்கா? அது மூலமாக அதிமுக வெற்றி பெறுவதற்கு, பிஜேபி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இதனுடைய பின்னணியில் இந்த 2 பேரும் மத்திய அரசு தலைவர். இந்த தமிழக முஸ்லீம்களை பொறுத்தவரை அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாகத்தான் தமிழக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்று சொன்னால் அந்த வெற்றி பெறுவதற்கு யார் காரணமாக இருப்பார்களோ அவர்களை புறக்கணிக்கக்கூடிய பணியையும் தமிழக முஸ்லீம்கள் செய்வார்கள். குறிப்பாக இப்பொழுது தாவேகா என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியை ஆரம்பித்து மக்கள் மத்தியிலே பிரச்சார ஊர்வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் என்று தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடிய விஜய் அவர்கள் இதுவரைக்கும் பாசிச பாஜகவை எதிர்த்து களமாடவில்லை என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே பாசிசமா பாயாசமா என்று பாசிசத்தை, அதனுடைய கொடூர தன்மையை உணராதவராகத்தான் அவருடைய பேச்சுகள் அமைந்திருந்தது. இதுவரைக்கும் அவர் முழுமையாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக உருவாகிவிட்டாரா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு இதுவரைக்கும் அவர் தன்னை சினிமா நடிகராகத்தான் மக்களிடத்தில் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவர் எதிர்க்க வேண்டிய நியாயமான கருத்துக்கள் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்களை கருத்து சொல்லாமலே கடந்து சென்று கொண்டிருக்கின்றார். குறிப்பாக அவர் நடித்து வெளியே வர இருந்த ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய திரைப்படம் பாஜகவால் அது முட்டுக்கட்டை போடப்பட்டு
அது வெளிவராமல் இருந்த சூழ்நிலையில் அது குறித்து கூட அவர் கருத்து சொல்லவில்லை. அவர் பாஜகவுடைய பி டீமாக இருப்பார் என்று மக்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்து எதிர்த்து கருத்து சொல்ல வேண்டிய அவர் பல நேரங்களில் கருத்து சொல்லாமலே இருக்கின்றார். சமீபத்திலே கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட முனைந்த அந்த சூழ்நிலையில் வட மாநிலங்களில் கிறிஸ்துவர்கள் அடித்து தாக்கப்பட்டார்கள். அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்ட போது கூட அது குறித்து எந்த கருத்தையும் அவர் சொல்லவில்லை. தமிழகத்திலே சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை குறிவைத்து பாஜக பல காய் நகர்த்தல்களை செய்து வருகின்றார்கள். அதில் குறிப்பாக திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கையில் எடுத்தார்கள். இந்த திருப்பரங்குன்றம் குறித்தும் தாவேகாவுடைய விஜய் அவர்கள் எந்த கருத்தையும் இதுவரைக்கும் சொல்லவில்லை. இதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தினர் வரக்கூடிய தேர்தலில் யாரை புறக்கணிக்க வேண்டும், யாரை மண்ணை கவர் செய்ய வேண்டும், யாருக்கு வாக்களித்தால் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி அடையும் என்பதையெல்லாம் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாமிய சமுதாயம் இந்த தேர்தலிலே அனைவருக்குமே நல்ல முறையில் பாடம் புகட்டுவார்கள் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்கின்றோம். கடைநல்லூரில் நடந்த ஏடிஎம்கே பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி என்ன சொன்னார்னா, நாங்கள் பாஜகவோட அடிமைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வாஜ்பாய் காலத்தில் திமுகவும் பாஜகவோட கூட்டணி வச்சு மந்திரி சபையில் இருந்தாங்க. இப்போ அவங்களும் சங்கிதான ஒரு வார்த்தை சொன்னார். இது சம்பவம் அரசியல் தலைவர்களை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவார்கள் என்பது நிறைய வரலாறுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கடந்த காலங்களில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்து அந்த கட்சியை நடத்தி கொண்டிருந்த இரும்பு பெண்மணி என்று பேசப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் கூட நான் இனி பாஜகவோடு ஒட்டும் வைக்க மாட்டேன், உறவும் வைக்க மாட்டேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு ஒரு காலகட்டங்களிலே மீண்டும் பாஜகவோடு கைகோர்த்தார். அதற்கு பிறகு மோடியா இந்த லேடியா என்று கேட்டார். இப்படி அரசியல் தலைவர்களை பொறுத்தவரை இன்று ஒன்று பேசுவார்கள், நாளை ஒன்று பேசுவார்கள். எடப்பாடியார் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கிறது? சிறுபான்மை சமுதாய மக்கள் பாஜகவால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வட மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய இடங்களிலெல்லாம் சிறுபான்மை சமுதாயத்துடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவதற்கு முஸ்லிம்களுக்கு தடை விதிக்கிறார்கள். சாலையிலே தொழுதற்காக முஸ்லிம்கள் மீது வழக்கு பதியப்படப்படுகிறது. இதே போன்று பல இடங்களிலே கலவரங்களை உருவாக்கியவர்களை விட்டுவிட்டு முஸ்லிம்கள் கலவரம் செய்தார்கள் என்று முஸ்லிம்களை கைது செய்கிறார்கள். பாஜக ஆளக்கூடிய பகுதிகளில் என்ஆர்சி என்று சொல்லி அந்த சட்டங்களை அமல்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலே பொது சிவில் சட்டத்தை சட்டமன்றங்களிலே நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதையெல்லாம் கடந்த காலங்களில் நம்ம எடப்பாடியார் இடத்தில் எடுத்து சொல்லி பாஜகவோடு கைகோர்த்தால் சிறுபான்மை சமுதாயம் முழுமையாக உங்களை புறக்கணிக்கும், நீங்கள் பாஜகவிலிருந்து வெளிவந்தால் சிறுபான்மை சமுதாயத்துடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் என்பதையெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லியும் கூட அவர் சில நெருக்கடிகளுக்காக அரசியல் ஆதாயங்களுக்காக பாஜகவோடு கைகோர்த்திருக்கிறார். இதை நம்ம எல்லா கட்சியோடையும் நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. திமுக கடந்த காலங்களில் அவர்கள் கூட்டு வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் இப்பொழுது வெளிப்படையாக அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக அவர்கள் எதிர்க்கிறத தான் இஸ்லாமிய சிறுபான்மை சமுதாயம் பார்ப்பார்களே தவிர கடந்த காலங்களில் நடந்ததையெல்லாம் இப்போ யாருமே வைத்து பார்த்து வாக்களிக்க மாட்டார்கள். சமகால நிகழ்வுகளை வைத்து பார்க்கின்ற போது கடுமையாக பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாய கட்சிகள் எல்லாம் ஓரணியில் இணைந்து இப்பொழுது திராவிட முன்னேற்ற கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடைய எடப்பாடியாருடைய பேச்சுகள் எடுபடாது சிறுபான்மை சமுதாயத்தில் என்பதை பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே எடப்பாடியார் பிஜேபிக்கு எதிராகத்தான் இருந்தார். அப்பவுமே நீங்கள் யாருமே ஓட்டு போடலையே அவருக்கு. இதே சிறுபான்மை மக்கள் 40 தொகுதியிலுமே திமுக தான் போடுறாங்க. அது கடந்த காலங்களில் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த சமுதாயத்திற்கு என்ன நன்மை செய்தார்கள், என்ன தீங்கு விளைவித்தார்கள் என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு நன்மை மிஞ்சி நிற்கின்ற போது அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு வேலையை சிறுபான்மை சமுதாய மக்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். இதிலே அதிமுக பாஜகவோடு கூட்டணி இருந்த காலகட்டங்களில் சிஏஏ என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பு சட்டம் பாராளுமன்றத்திலே அரங்கேற்றப்படுகிறது. அந்த கருப்பு சட்டத்தை அரங்கேற்றுகின்ற போது அதிமுகவுடைய வாக்குகள் செலுத்தப்படவில்லை என்று சொன்னால் அந்த சட்டம் கிடப்பிலே போடப்பட்டிருக்கும். ஆனால் எடப்பாடியார் அந்த சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்துவிட்டு இதன் மூலம் சிறுபான்மை சமுதாயத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு சட்டம் அரங்கேற்றப்படுகிறது. ஒரு ஜனநாயக நாடு,
ஒரு மதசார்பற்ற நாடு, மதத்தின் பெயரால் இஸ்லாமியர்களை ஒடுக்குவதற்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று இஸ்லாமியர்கள் எடுத்து சொல்லியும் கூட இதில் முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற ஒரு பச்சை பொய்யை கடந்த காலங்களில் சொன்னார். அதிலிருந்து அவர் திருந்தி மனம் வருந்தி வெளியே வந்திருப்பார் என்று சொன்னால் சிறுபான்மை சமுதாய மக்கள் அவரை ஆதரித்திருப்பார்கள். இதுவரைக்கும் அது குறித்து தெளிவான விளக்கங்களை அவர் சொல்லாததன் காரணமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர் சிறுபான்மை சமுதாயத்துடைய ஆதரவுகளை இழந்தார். இந்த சட்டமன்ற தேர்தலிலே அவர் பாஜகவுடைய வெறுப்பிலே இருந்திருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக சிறுபான்மை சமுதாய மக்கள் தமிழகத்திலே அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்ய வேண்டும், இங்கு மதவாத சிந்தனை கொண்ட கட்சிகள் இந்த தமிழகத்தில் வந்துவிடக்கூடாது என்பதில் சிறுபான்மை சமுதாய மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதற்கு எடப்பாடி வழிவகை செய்யாததனால்தான் சிறுபான்மை சமுதாயத்துடைய வாக்குகளை அவர் இழக்கிறார் என்பதை பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும். அதாவது இப்போ தொடர்ந்து டிஎன்டிஜே வந்து ஒவ்வொரு தேர்தலையும் இஸ்லாமியருக்கு எதிரான இதில் வந்து தான் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஓப்பனாகவே நீங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ இந்த 2026 தேர்தலில் உங்கள் டிஎன்டிஜே யாருக்கு ஆதரவு? இப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை நேரடியாக தேர்தலில் வந்து கருத்து சொல்ல மாட்டோம் என்பதை நாங்கள் ஒரு சட்ட விதியாக வச்சுருக்கிறோம். யாருக்கு ஆதரவு என்பதை நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் அதே நேரத்திலே இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியிலே அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அந்த பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். எந்த ஒரு கட்சியை சார்ந்தும் நாங்கள் சென்று விடாமல் இந்த சமுதாயத்திற்கு எந்த கட்சிகள் நல்லது செய்யும், இந்த சமுதாயத்திற்கு எந்த கட்சிகள் தீங்கு செய்யும் என்பதை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வெளிப்படையாக நாங்கள் அறிவிக்கக்கூடிய அந்த நிலையிலே இதுவரை நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய பயணம் செல்லும். எந்த எங்களுடைய கொள்கையிலும் சமரசம் செய்து கொள்ளாமல் இந்த சமுதாய மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சுதந்திரமாக சொல்லக்கூடிய ஒரு நிலை இதில் இருக்கிறது. அதனால் நாங்கள் தேர்தல் ஆதரவு கருத்துக்களை சொல்ல மாட்டோம். அதே நேரத்திலே சமுதாயத்திலே அந்த அரசியல் விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்துகின்ற விதமாக பாஜகவோடு கைகோர்த்திருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், அனைத்து கட்சிகளையும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் மண்ணை கவ செய்வார்கள் என்பதை மட்டும் நான் மக்களுக்கு தெரிவித்துள்ளேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.